இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தூங்கும்போது அப்பா அப்பான்னு என் குழந்தைய காதுல கூப்பிடுற சத்தம், காதலிச்ச பொண்ண கர்ப்பமாக்கி விட்டுட்டு போயிட்டேன்னு யாரோ சொல்ற சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னால முடியல. அதனாலதான் ஸ்வேதாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என் குழந்தைக்கு யாரோ ஒருத்த அப்பான்னு உரிமை கொண்டாடுறத என்னால தாங்கிக்க முடியாது. நாளைக்கு அந்த குழந்தை வந்து யாரு என்னோட அப்பான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அந்த பாவம் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். என் ஸ்வேதாவை என்கிட்ட கொடுத்துருங்க. என் குழந்தைய என்கிட்டே கொடுத்துருங்க. ஸ்வேதா, வா போலாம். இனிமே உன்னையும் நம்ம குழந்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என் ஸ்வேதாவை என்கிட்ட கொடுத்துருங்க. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ராஜிமா, ராஜிமா, அம்மா, 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 சம்பந்திமா, தங்கச்சிமா, ராஜி, சம்பந்திமா, ஐயோ, பாத்து, சம்பந்திமா. என்ன சம்பந்தி இதெல்லாம்? எனக்கு ஒன்னும் புரியல சம்பந்தி. சம்பந்தி, என்னங்க ஒண்ணும் புரியலங்கிறீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த தம்பி நம்ம ஸ்வேதாவை கோயில் வாசல்ல கொஞ்ச நேரம் காத்திருன்னு சொல்லிட்டு போன அந்த நேரத்தை பயன்படுத்தி வானதி அவளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க. நான் பேசுறது உங்க யாருக்கும் வேண்டாத விஷயமா தான் தெரியும். ஆனா உண்மையை இந்த இடத்துல உடைச்சு பேசிதானங்க ஆகணும். என்ன உண்மை? வானதி ஸ்வேதாவுக்கு செஞ்ச கொடுமைங்கிற உண்மைய. நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? நீ என்ன தப்பா நடந்துக்கல சொல்லு. சரி வானதி, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த தம்பி ஸ்வேதாவை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாருன்னே வச்சுப்போம். ஆனா நீ ஏன் அத வந்து உன் மாமியார் கிட்ட சொல்லவே இல்ல? இவதான் ஏதோ புத்தி கெட்டு போய் சொல்றானா? தோ நிக்கிறானே, இவனுக்காவது கொஞ்சமாவது புத்தி வேணா? எவனோ ஒருத்தன் புள்ளைக்கு நான் அப்பா ஆகுறதான்னு சொல்லி ரோஷப்பட்டு வேணான்னு சொல்லிருக்க வேணா? அது வேற ஒண்ணும் இல்ல, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு கிடைக்குது இல்ல, அதான். இந்த சொத்தை மூணா பிரிச்சா கூட ஸ்வேதா கோடீஸ்வரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு சொத்து வருமே. அப்புறம் எவன் புள்ளைக்கு அப்பனா இருந்தா என்ன? பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சரி சரின்னு மண்டையாட்டி அவளுக்கு தாலிய கட்டி அவ வயித்துல வளர்ற புள்ளைக்கு அப்பன்னு சொல்லிட்டு திரியா? அமுதா, வாய மூடிட்டு பேசாம இரு. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் மேலேயே பாஞ்சுக்கிட்டு இப்படியே என்ன மிரட்டி அதட்டி உருட்டி ஏன் வாய மூடி வச்சிடலாம். தோ இங்க வந்து நிக்கிறாங்களே, இந்த ஊர் வாய எப்படி மூட போறீங்க? என்ன வானதி தப்பு பண்ணிட்டா? யாரு வேணாலும் வானதியை குறை சொல்லி பேசலாம். கல்யாண மண்டபத்துல ஸ்வேதா காணாம போனப்ப அவளை தேடிட்டு போய் கூட்டிட்டு வந்து ஸ்வேதா கர்ப்பமா இருக்க விஷயத்த அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை கிட்ட சொல்லிருக்கணும்னு சொல்றியா? சொல்லியிருந்தா அந்த நேரத்துல என்ன புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணுமோ அத அத்தை எடுத்திருப்பாங்க. அதை விட்டுட்டு ராஜாவை தாலி கட்ட வச்சு வானதி இந்த வீட்டோட சொத்தை அபகரிக்க திட்டம் போட்டால அதானே உண்மை. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க ஆர்த்தி? உனக்கும் அம்மாக்கு என்ன ஆச்சு? அம்மா,
ராஜா, மதர் கிட்ட ஸ்வேதாவை பத்தின உண்மையை சொல்லும் போது நான் பண்ணது சரிதான்னு சொன்னீங்கல்லம்மா. ஆ, அன்னைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம இருந்தது. அதனால நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சரி சரின்னு சொன்னேன். அதான் இன்னைக்கு அந்த தம்பி முழுசா வந்து நிக்குதே. திருந்திட்டேன், மன்னிச்சிருங்க, ஏத்துக்கிறேன்னு சொல்லி வந்து நிக்கும்போது ஏன் எல்லாரும் இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? அந்த தம்பிக்கே அவளை கட்டி வச்சு அவ வாழ்க்கையை நல்லபடியா ஆக்குங்கன்னு தானே நான் போராடுறேன். சம்பந்தியம்மா, நான் உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்க கூடாதுங்க. சில விஷயங்களை பேச வேண்டிய நேரத்துல பேசிதானங்க ஆகணும். உங்க மனசு வருத்தம் எனக்கு புரியாம இல்லைங்க. ஸ்வேதா விஷயத்துல ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. அது பெரிய தப்பு தாங்க. ஆனா வாழ்க்கையில நாம நினைக்கிற மாதிரியேவா எல்லாம் நடக்குது சொல்லுங்க? ஆனாலும் சம்பந்தியம்மா, நீங்க செஞ்ச புண்ணியங்க. நீங்க கும்பிட்ட சாமியோட அருளாசிங்க. இவ்ளோ சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா மாறப்போகுது. அந்த தீபக் தம்பியே ஸ்வேதாவை தேடி வந்திருக்காருங்க. சம்பந்தி, சம்பந்தி சொல்லுங்க சம்பந்தியம்மா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் உங்க பக்கம் நிப்பேன். ஸ்வேதாவை ரெடி பண்ணுங்க. கெஸ்ட் எல்லாரையும் இருக்க சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயத்த நானும் யோசிச்சேன். ஸ்வேதாவோட எதிர்காலம் பாதிக்காம இருக்கணும்னா தீபக்கு நாம மரியாதை செஞ்சுதான் ஆகணும். போய் ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி, கண்டிப்பா. நான் அவனை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு சொன்னேன்ல, நீங்க தான் அண்ணி கேட்கல. அம்மா முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா அண்ணி. உங்க அம்மா வேற என்னென்னமோ சொல்றாங்க. நானே இப்பதான் மனசு மாறி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானும் ராஜாவும் இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ராஜா எப்பேற்பட்ட அற்புதமான மனுஷன். நீ என் குறையெல்லாம் ஏத்துக்கிட்டு என் மேல அன்பா இருக்காரு. அவர் எங்க? இந்த அயோக்கிய எங்க அண்ணி?